வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 9வது மேட்சான ஆர்ஆர் வெர்சஸ் டிசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் பிளஸ் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இதுவரைக்கும் ஸ்போர்டசி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சீரிஸ் லீடர் போட்டு போயிட்டு இருக்கு ஐபிஎலுக்கு. பிளஸ் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே தமிழ்ல இருக்கு. அது போக பாப் ஆப்ஷன் அப்படிங்கிற புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க லாஸ்ட் இயர். அதுவும் ஒன் பிளேயர் ஃபேண்டசி சொல்லி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் ஒரு மேட்ச் நடந்துட்டு, அதாவது ஜெய்ப்பூர்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஆர்ஆருக்கு ஒரு ஹோம் பிச்சா இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் சைடு 62 மீட்டர் தான் கொடுத்தாங்க. அண்ட் லெக் சைடு பாத்தீங்கன்னா 70 போட்டாங்க. ஸ்ட்ரெயிட்ல பாத்தீங்கன்னா 79. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா பவர் போட்டாதான் 6 அந்த மாதிரி அடிக்க முடியும். இந்த ஆஃப் சைடு இந்த ஏரியா வரைக்கும் தான் கொஞ்சம் பேட்ஸ்மேன் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் சைடு அடிக்கிறது ஈஸியா இருந்தா அந்த சைடு ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர மற்றபடி கொஞ்சம் கஷ்டமா தான் போட்டாங்க. பிச்சோட வியூவும் பாருங்க. பட் இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 3:30 மணிக்கு நடந்த மேட்சோட ரிப்போர்ட். இப்போ நடக்கக்கூடிய மேட்ச் பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கான ரிப்போர்ட். ஸோ ரெண்டுக்குமான பகல் டே மேட்சுக்கும் நைட்டு மேட்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பனி விழுறதுக்கான காரணம் டியூ ஃபேக்டர்லாம் இருக்கு. அதனால பிச் ரிப்போர்ட் 7 மணிக்கு டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 6:50க்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் தமிழ்ல. இதே மாதிரி பிளஸ் நமக்கு பவுண்டரி லைன் எப்படி இருக்குங்கிற போட்டோவும் போட்டுருவேன். பிச்சு என்ன மாதிரியா இருக்குங்கிற இந்த 3 முக்கியமான இதையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் என்ன மாதிரியான ரெக்கார்ட் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி மார்ச் பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் லக்னோக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. ஆர்ஆர் 193 ரன் ஸ்கோர் பண்ணாலுமே லக்னோ 173 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஆர்ஆர் 20 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. பட் அந்த மேட்ச் ஈஸியா லக்னோ வின் ஆக வேண்டிய மேட்ச் தான். கடைசியில பாத்தீங்கன்னா ராகுல் அவுட் ஆன உடனே மேட்ச் அப்படியே இருக்கு, அப்படி ஆப்போசிட்டா மாறிட்டு அண்ட் ஃபாஸ்ட் 7 விக்கெட்டும் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ரெக்கார்டு வைஸாவும் அதுதான் இருக்கு. ஒரு மேட்ச் ஆடி பேட்டிங் பெஸ்ட் வின் பண்ணிருக்காங்க. 170 to 189க்குள்ள 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 193 அப்படிங்கும் போது இதுல வந்துடும். ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் செக் பண்ணிடுறேன். ஹை ஸ்கோர் 193, லோ ஸ்கோர் 173 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் சார்பா கேட்கக்கூடிய கிவ் அவே, இன்னைக்கு மேட்ச்ல ஆர்ஆர் வின் பண்ணுவாங்களா டிசி வின் பண்ணுவாங்களா, இன்னைக்கு எந்த பவுலர் அதிகமா விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கறத கரெக்டா சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல யார் அதிக பாயிண்ட் வாங்கி கொடுப்பா, மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 1, 2, 3 போட்டு பிளஸ் வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க. அப்பதான் கமெண்ட் கிவ்அவே கரெக்டா செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால 3 கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அதில் கரெக்டா ஆன்சர் பண்ணிருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ். ஸோ 27 மேட்ச் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆர்ஆருக்கும் டிசிக்கும் நடந்திருக்கு. அதுல 14 மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க, 13 மேட்ச் தோத்துருக்காங்க. டிசி 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 14 மேட்ச் தோத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை வின்னிங்ல. ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா 222 ஆர்ஆருக்கு, லோ ஸ்கோர் 115. ஹை ஸ்கோர் டிசிக்கு 207, லோ ஸ்கோர் 60. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர்ல பார்க்கும்போது ஆர்ஆர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லீடிங்ல இருக்காங்க. வின்னிங்ல 1% கிட்ட லீடிங்ல இருக்கிறாங்க. இப்போ பவுலர்ஸோட பேட்டில் நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த பவுலர்ஸ் பேட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா பிளேயர்ஸுக்குமே அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல பட்லரை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் பால்ல 3 டைம், மிச்சல் மார்ஷ் பால்ல 3 டைம், கலீல் அகமது பால்ல 3 டைம், நோர்கி பால்ல 3 டைம், முகேஷ் குமார் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிசி பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அடுத்து ஜாய்சோட பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ், நோர்கி, இசாந்த் சர்மா, முகேஷ் குமார் பால்ல தலா 1 டைம் பாத்தீங்கன்னா விக்கெட் ஆயிருக்காரு. அடுத்து சஞ்சு சாம்சன், அக்சர் படேல் பால்ல 2 டைமும், குல்தீப் யாதவ், நோர்கி பால்ல 1 டைம் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. ஹெட்மேயர் குல்தீப் யாதவ் பால்ல 3 டைம் விக்கெட் ஆயிருக்காரு, மிச்சல் மார்ஷ் பால்ல 1 டைம் அண்ட் கலீல் அகமது பால்ல 2 டைம் விக்கெட் விட்டு இருக்கிறாரு.
அதுக்கு அடுத்து ரியன் பராக் வந்து அக்சர் படேல் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலீல் அகமதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வருது. கொஞ்சம் 2-3 பிளேயர்ஸ் நேம்ல வந்து கண்டிப்பா வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வல் அவுட் ஆகியிருக்காரு, ஹெட்மேயர் அவுட் ஆகியிருக்காரு, அடுத்து பட்லரே அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதனால மிச்சல் மார்ஸோட நேமும் எல்லா பக்கமும் கொஞ்சம் வருது, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிசி பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறத நம்ம பார்த்தலாம். டிசி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வார்னர் வந்து 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் வந்து மொதல் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறதுல கில்லாடி, அது வார்னர் ஓப்பனிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிருத்திவிஷாவே 4 வாட்டி காலி பண்ணியிருக்காரு. மேபி இன்னைக்கு கூட காலி பண்ணலாம், பிருத்திவிஷா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி இருந்தாலும் அது போட்டிருக்கு. அடுத்து சகால் 2 டைம், அஸ்வின் 5 டைம், இசாந்த் சர்மா வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அடுத்து இங்க பிருத்திவிஷாவை பொறுத்த வரைக்கும் சகால் 2 டைம், அஸ்வின் 2 டைம், ட்ரெண்ட் போல்ட் வந்து 4 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மிச்சல் மார்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட் 2 டைம், சகால் 1 டைம், அஸ்வின் வந்து 1 டைம், லலித் யாதவ ட்ரெண்ட் போல்ட் வந்து 1 டைம், அபிஷேக் கோரல வந்து சகால் 1 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அக்சர் படேல ட்ரெண்ட் போல்ட் 5 வாட்டியும், சகால் 3 வாட்டியும், அஸ்வின் வந்து 2 வாட்டியும். ஸோ ட்ரெண்ட் போல்ட், சகாலு, அஸ்வின், ஸோ இந்த 3 பேரோட நேம் வந்து எல்லா பிளேயர்ஸ்லயும் வருது. ஸோ 3 பேரையும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ண பாருங்க, உங்களுக்கு ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, அது கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி. இப்போ வந்து டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஸோ எப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஈஸியா, சிம்பிளா, ஸ்வீட்டஸ்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பட்லருக்கு வந்து டபுள் ஆப்ஷன் கிடையாது, ஜாய்ஸ்வலுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் கிடையாது, சஞ்சு சாம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து 82 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, பிளஸ் விக்கெட் ஆப்ஷன் இருக்கு. அவர் விக்கெட் கீப்பிங் பண்றதுனால அதுல கூட பாயிண்ட் வாங்கலாம். பட் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா இந்த 82 ஒரு 50 அந்த மாதிரி அடிப்பாருன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். ஏன்னா லாஸ்ட் சீசன்லயும் முதல்ல ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 மேட்ச் சூப்பரான அப்ப போக போக பெருசா ஆடல. இருந்தாலும் அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்த ஸ்டார் இம்பார்ட்டன்ட்ல வந்து நீங்க கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே இந்த டாப்ல ஆடக்கூடிய ஒரு 6 பிளேயர்ஸ்ல வந்து யாருக்குமே இந்த பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஹெட்மேயரா இருக்கட்டும், ஜூரலா இருக்கட்டும். ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் கம்பல்சரியா அவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்ணிடுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுத்தாரு. பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து பேட்டிங் பேக்கப் இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல வந்து பட்லரு, ஜாய்ஸ்வலு, சாம்சன் எல்லாரும் டப்புன்னு விக்கெட் விட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அஸ்வின் வந்து ஒரு கணிசமான ஸ்கோர் ஆட முடியும். எல்லா மேட்சுமே அப்படி நடக்கும்னு சொல்ல, பட் இருந்தாலும் அந்த பேட்டிங் பேக்கப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால நீங்க அஸ்வினுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தா நீங்க தாராளமா கொடுக்கலாம். அடுத்து ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 விக்கெட் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி பிளேயர். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர் கூட பவுல் பண்ணுவாரு. ஆனா ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத்ல பவுல் பண்ண மாட்டாரு. அந்த ஸ்டார்டிங்ல அப்புறம் ஒரு மிடில் ஒரு ஓவர் போட்டு போயிருவாரு, அவ்வளவுதான். அந்த விக்கெட் அதுல வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு தான் இருக்கு. சோ நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து சகால் வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து 3 ஓவர் தான் பவுலிங் பண்ணாரு, பெருசா விக்கெட் எடுக்கலனாலும் சகால் வந்து இந்த நம்ம பவுலர்ஸோட பேட்டில்ல பார்த்தோம் எப்படி விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஸோ நல்ல கண்டிப்பா விக்கெட் எடுக்கக்கூடிய டேலண்ட் உள்ள பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் சகால் பால்ல கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க, இல்லைன்னா அவருக்கும் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும். அடுத்த ஆவேஷ் கானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் லாஸ்ட் டெத் ஓவர்லாம் சூப்பரா பவுல் பண்ணாரு. ஆவேஷ் கானும் சந்தீப் சர்மாவும் தான் பாத்தீங்கன்னா. ஸோ ஆவேஷ் கான் வந்து டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ண வர மாட்டாரு, பிளஸ் பவர் பிளே முடிகிற வரைக்கும் வர மாட்டாரு. பவர் பிளேக்கு அப்புறம் தான் ஆவேஷ் கானோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்து பர்கர் வந்து ஸ்டார்டிங்ல ட்ரெண்ட் போல்ட்டுக்கு காம்பினேஷனா பவுல் பண்ணுவாரு. பட் இம்பாக்ட் பிளேயரா வர்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் தான் இவரு. அது மட்டும் இல்லாம ரோமன் பவல் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க வந்து ஆர்ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, அப்போ வந்து பர்கரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வெளியே வைக்கிறாங்க அப்படின்னா
விக்கெட்டே விழல அப்படின்னா ரோமன் பவுல் அப்படியே வெளியே வச்சுட்டு பர்கர் உள்ள கொண்டு வந்துருவாங்க. இதே ஏதாவது டப்புனு பட்லர், ஜாய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியன் பராக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா இருக்கக்கூடிய பர்கரை வந்து அப்படி வெளியே வச்சுட்டு ரோமன் பவுலை வந்து டப்புனு பேட்டிங் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால இம்பாக்ட் பிளேயர்ல ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. பட் இருந்தாலும் பர்கர் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணாரு. 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். அடுத்து சந்தீப் சர்மா 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் எடுத்தாலும் நல்ல சூப்பரான ஒரு பவுலிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா சந்தீப் சர்மாவும் ஆவேஷ் கானும் இருக்கிறாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஸ்டார் பிளேயர்ல வர்ற லிஸ்ட்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் தான் முதல்ல வருவாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டார் பிளேயர்ல வந்து சஹால் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அதிகமா கொடுக்கலாம். லாஸ்ட் ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட்டே எடுக்கலனாலும் சஹாலுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்ல தான் கொடுக்குறோம். ஒண்ணு வந்து நீங்க அஸ்வினுக்கு போகலாம், இல்ல அப்படின்னா சந்தீப் சர்மாவுக்கு போகலாம். எந்த ஆப்ஷன் வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த பர்கரை வந்து நீங்க வந்து கிராண்ட் லீக்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆவேஷ் கான வேணும்னா நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அஸ்வினா இல்ல சந்தீப் சர்மாவாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பட் அஸ்வின் வந்து மினிமம் 1 விக்கெட்னால எடுத்து கொடுத்துருவாரு. பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்குங்கிறதுனால நான் வந்து அஸ்வினுக்கே இந்த ஸ்டார் ஆப்ஷன் கொடுக்குறேன். சந்தீப் சர்மாக்கு வந்து ட்ரம்ப் பிக் ஆப்ஷன்ல தான் கொடுக்குறேன். அண்ட் பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லவே வேணாம். இந்த பட்லர், ஜாய்ஸ்வால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் வச்சு நீங்க ரிஸ்கே எடுக்க கூடாது. ஏன்னா உங்களோட ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்மால் லீக்ல பட்லர் சரி, ஜாய்ஸ்வால் சரி, சஞ்சு சாம்சன் சரி 3 பேரையுமே கண்டிப்பா பிக் பண்ணியிருப்போம். அது வந்து ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும், ஹெட் 3 ஹெட்டா இருக்கட்டும், ஹெட் 4 ஹெட்டா இருக்கட்டும், 2 மெம்பர் 3 மெம்பர் 4 மெம்பர் லீக்ல கண்டிப்பா இந்த டாப் 3ல இருப்பாங்க. சோ அதனால அவங்களை டிராப் பண்ணிட்டு நம்ம போனுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக 3 பேருக்குமே ஸ்டார் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த ரியன் பராக், அடுத்து ஹெட்மயர், அதுக்கடுத்து ஜூரல், இந்த 3 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரியன் பராக்கு வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரியன் பராக் லாஸ்ட் மேட்ச்ல 43 ரன் ஸ்கோர் பண்ணாரு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன், பட் பவுலிங் ஆப்ஷன்ங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 பவுலிங் இருக்காங்க. அதனால ரியன் பராக் பெருசா அந்த வாய்ப்புலாம் இருக்காது. பட் பேட்டிங்ல வந்து இந்த சீசன்ல கொஞ்சம் நல்லா ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹெட்மயராலையும் ஜூரலாலையும் உங்க ஸ்மால் லீக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால நீங்க வந்து தாராளமா நீங்க கிராண்ட் லீக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டார் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து பட்லர், ரெண்டாவது வந்து ஜாய்ஸ்வால், மூணாவது வந்து சஞ்சு சாம்சன், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், அண்ட் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா சஹால். ஸோ இந்த 6 பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ட்ரம்ப் பிக்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா, அடுத்து ஆவேஷ் கான், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியன் பராக். இந்த 3 பேரையுமே நீங்க ட்ரம்ப் பிக்கா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம்ப் பிக்னா ஒண்ணும் இல்ல, ரிஸ்கான ஆப்ஷனும் அவங்கள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வினுக்கு பேலா சந்தீப் சர்மா எடுக்கலாம், இல்ல அஸ்வினுக்கு பேலா நீங்க வந்து ஆவேஷ்கான ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் சொல்றதுக்கு தான் ட்ரம்ப் பிக் நீங்க சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசி டீம். ஸோ டிசி டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம். பட் அந்த ஸ்லைடு வந்து அப்டேட் ஆகாம இருந்திருக்கு. பட் பரவாயில்ல, நம்ம வந்து அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ வார்னர், மிச்சல் மார்ஸ் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா, வார்னர் கம்பேர் பண்ணும்போது மிச்சல் மார்ஸோட கொஞ்சம் உருட்டி தான் ஆடுறாரு. பட் மிச்சல் மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸை எடுத்துட்டு வர்றோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லிஸ்ட்ல ஸ்டார் ஆப்ஷன்ல வந்து ரிஷப் பண்ட் வந்துருவாரு. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. அட்லீஸ்ட் ரொம்ப நாள் ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா கூட நமக்கு வந்து ஒரு 16 பாயிண்ட், ஒரு 15 ரன் அடிக்கிறாரு வச்சா கூட, ஒரு 15 ரன் வச்சா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குறையாம ஒரு 30+ ரன் வந்து பாயிண்ட் போயிடும். ஸோ அதனாலதான் இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் மாதிரி பிளேயர்லாம் இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோம். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் நம்ம ஜிடி மேட்ச்ல விருத்திமான் சகா வந்து ட்ரை பண்ண சொல்லிடலாம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதனால விக்கெட் கீப்பர்ல இருக்கிறவங்களும் அசால்ட்டா நினைக்க கூடாது. அந்த ஸ்டெம் பீட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் அடிக்கிறதுக்குலாம் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க பேட்டிங்ல ரொம்பலாம் இல்ல, ஒரு 15-20-30 ரன் எவ்வளவு ரன் அடிச்சா நமக்கு லாபம் தான். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸோட அது ஒரு அட்வான்டேஜ். அதனால நீங்க ரிஷப் பண்ட்டை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட் இந்த 2 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா 1வது இம்பார்ட்டன்ட் அண்ட் 2வது இம்பார்ட்டன்ட்ல வந்து நீங்க கொடுத்துக்கலாம். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறது அக்சர் படேலுக்கு வேணாம் நம்ம சொல்லிக்கலாம். பெருசா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆனா அவங்களுக்கு இருக்கு. பட் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அக்சர் படேலும் வந்து கண்டிப்பா பவுலிங்ல வந்து மினிமம் 1 விக்கெட் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா வந்து யாருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல குல்தீப் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர் 1ல இருந்து 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துறாரு. அதனால ஒரு ஸ்டார் பிளேயரா வந்து நீங்க வந்து குல்தீப் யாதவ போக்கஸ் பண்ணிக்கலாம். குமாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து 1 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. பெருசா அவர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல. அண்ட் கலீல் அகமது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிக்கு வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலரா இருக்கிறாரு. முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா வர வேண்டியது, பட் அபிஷேக் போரல் உள்ள வந்ததுனால அவரால் வர முடியல. இசாந்த் சர்மா இந்த மேட்ச் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறது கொஞ்சம் டவுட். லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரினால வெளியே போனாரு. மேபி அவர் வந்துட்டார் அப்படின்னா அபிஷேக் போரலோ இல்ல முகேஷ் குமாராங்கிறது டவுட்ல இருக்கும். முகேஷ் குமார் வந்தாருன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரம்ப் பிக்ல ட்ரை பண்ணுங்க. ரீசெண்டா நடந்த டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அண்ட் பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும்னு நினைக்கிற எல்லாருமே வார்னரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1வது ஸ்டார் பிளேயர், 2வது ஸ்டார் பிளேயர், 3வது ஸ்டார் பிளேயர், 4வது ஸ்டார் பிளேயர், 5வது வந்து பாத்தீங்கன்னா வார்னர். ஸோ இந்த 5 பேருமே போதுமானது. ட்ரம்ப் பிக்கா வேணா நீங்க வந்து முகேஷ் குமாரை யூஸ் பண்ணிக்கலாம். டப்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம் SA T20ல நல்ல ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா இந்த T20 லீக்ல வந்து. ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ நம்ம RR டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர், சாம்சன், ஜாய்ஸ்வால் டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸ் வந்து எடுத்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், சஹால், ஆவேஸ் கான். ஸோ ஆவேஸ் கானுக்கு பதிலா ரவிச்சந்திரன், அஸ்வின் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அடுத்து வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். ஸோ டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர். பவுலிங் ஆப்ஷன் வந்து குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேல் பிளஸ் மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு 3 ஓவர். ஸோ 4-4-3 டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10+ ஓவர் வந்து கவர் ஆகிரும். ஒருவேளை மிச்சல் மார்ஸ் வந்து 4 ஓவர் கூட போடுறதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா இன்னமும் பெட்டரா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு, அக்சர் பட்டேல் பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு, பட்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்லர், ஜாய்ஸ்வால், ட்ரெண்ட் போல்ட் இந்த 3 பேருமே எல்லா ஆப்போனண்ட்டுமே ட்ரை பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பட்லர் விளாண்டாலே மோஸ்ட் எல்லாருமே பட்லர் கேப்டனை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாய்ஸ்வாலுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் விசி அந்த மாதிரி இது. ட்ரெண்ட் போல்டுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட் விசி ஆப்ஷன் வந்துருவாரு. மினிமம் 2 விக்கெட்டுங்கும் போது 50+ பாயிண்ட் தான் நீங்க நோட் பண்ணணுமே தவிர இத்தனை ரன் இவ்வளவு இதெல்லாம் கிடையாது. நம்மளோட எய்ம் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறவங்க வந்து ஒரு 50+ போயிட்டானாலே நம்ம அன்னைக்கு வந்து வின்னிங் வந்து ஈஸியா எடுத்துரும். நம்ம கேப்டனா போடுறவங்க வந்து ஒரு 15, 20 இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கஷ்டம். ஸோ ஒரு 50+, 70+ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேரும் சேர்ந்து போனாலே நம்ம ஈஸியா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா ஜூரல், ஆவேஸ் கான், ஹெட்மேயர், டப்ஸ், கலீல் அகமது சொல்லி இந்த மாதிரி பிளேயரையும் நீங்க வந்து உங்களுடைய டீம்ஸ்ல வந்து ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா கூட இருப்பாங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் RR vs DC மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.